ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. வாங்க பார்க்கலாம். இந்த vlog பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் எடுத்தது தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சமத்துவ பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிலாம் வச்சுருந்தாங்க. கோல போட்டி, சிலம்பாட்டம், உரியடி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் கோலம் போடுறதுக்கு நேம் கொடுத்துருந்தேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 4-5 பேரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக மார்னிங் 8 o'clock வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் மற்ற ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைமிங் சரியாக இருக்கும்னு நான் இந்த கோலம் தாங்க போட்டிருந்தேன். இந்த கோலம் நல்லா பெருசாக போடணும்னு நினச்சேங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக வந்துடுச்சு. எல்லார் வீட்லேயும் நல்லா வாசலை கவர் பண்ணுற மாதிரி நல்லா பெருசாக போட்டு வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி கோலம் போடுறேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ பேர் வந்து ஜாலியாக கோலம் போட்டு பேசி என்ஜாய் பண்ணது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்குன்னு பார்த்து 2 நாளைக்கு மழைன்னு வேறு சொல்லிட்டாங்க. கோலம் போட்டு முடிப்போமா மாட்டோமான்ற கன்ஃபியூஷன்லேயே ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வந்துட்டாங்க. பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எல்லா பெரியவங்களும் சேர்ந்து சின்னதாக மாக்கோலம் போட்டுட்டு அது மேலே செங்கல் அடுக்கி மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு எல்லா பெரியவங்களும் பொட்டு வச்சுட்டு போனாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா பொங்கப்பானைக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பொங்கப்பானையெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. இந்த சின்ன பையன் அழகாக ஸ்லோகம் சொன்னான், நீங்களே கேளுங்க. ஸ்லோகம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தான். அதுதான் இவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து பானையில் போட்டுட்டு போனாங்க. நான் வந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். என் ஸ்ட்ரீட்டில் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுவேன். பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. பேசி பழகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு. என் மாமனார் மாமியாரை தெரியும், பட் என்ன ரொம்ப தெரியாது. ஸோ அன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிது. இதெல்லாம் ரெடி ஆகிற கேப்பில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் பாப்பாவும் ரெடியாகி வந்தாச்சு. அரிசி நான் போடலை, அதனால் என்னை கொஞ்சமாக தண்ணி விட சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான். பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. அதனால் அவளை தூங்க வச்சுட்டு மறுபடியும் பொங்கல் வைக்க வந்தாச்சு. அரிசியை கிளறி விட சொன்னாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, நம்ம ஸ்ட்ரீட்டில் சமத்துவ பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாமான்னு. ஏன்னா எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது இல்லையா. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. 2-3 வீடு மட்டும் செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணால் அது இன்னும் ஜாலியாக இருக்கும். பொங்கல் பொங்கி வர டைமில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்த குட்டீஸ் எல்லாம் அழகாக பொங்கலோ பொங்கல்னு மைக்கில் நல்லா சத்தமாக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பானை கொஞ்சம் பெருசாக வச்சிட்டோம் போல், அது பொங்கவே இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில். நெருப்பை ஏற்றுறாங்க, கம்மி பண்ணுறாங்க, அதை காற்று விசிறாங்க. அது கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஸோ அதனால் நாங்களே ஒரு முடிவு பண்ணி கரண்டி வச்சு லைட்டாக தள்ளி விட்டோம். அப்புறம் நல்லாவே கொஞ்சம் பொங்கி வந்தது. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ் எல்லாம் அழகாக ரெடியாகி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் லன்ச் டைமே வந்துருச்சு. ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து லன்ச் ஒரே ஆள்கிட்ட சொல்லி ரெடி பண்ணியாச்சு. பாப்பா அதுக்குள்ளே எழுந்துட்டா. அவளுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு நானும் வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் எல்லாருக்கும் பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக எல்லோரும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேஜில் வைக்கிறதுக்காக கார்ட்போர்டில் செஞ்ச இந்த பொங்கல் பானையை கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம குட்டீஸ்லாம். பிரேக் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவெண்ட்டில் என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கேம்ஸ் எல்லாம் வச்சு. மியூசிக்கல் சேர், உரியடி, சிலம்பாட்டம், டான்ஸுன்னு பயங்கரமாக போயிட்டே இருந்தது. உரியடி பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. இந்த பையன் பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸு, சோலோ சிங்கிங்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்ச நேரம் தாங்க பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். பறை டான்ஸ் கூட அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவே எல்லா வருஷமும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறோம். பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு ஒரே டான்ஸு, இறங்கவே இல்லைன்னு சொன்னாங்க. போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம குட்டீஸ் எல்லாம் சாங்ஸ் அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. பட் நம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தராக அவங்க ஃபீட்பேக்கை சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ சூப்பராக கொண்டு போனதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தேவி அண்ட் பிரியா. அனைவருக்கும் வணக்கம். இங்க விஎஸ்பி கோயில் ஸ்ட்ரீட்ல நம்மளுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணினாங்க. அதை அரேஞ்ச் பண்ண நம்ம தோழிகள் அனைவருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டலோட நம்மளோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக அவர்கள் இதை அரேஞ்ச் பண்ணி நன்றாக நடத்தி முடித்து நம் குழந்தைகளுக்கும் அன்பளிப்பு வழங்கி இருக்கிறாங்க. இதே போல வருஷமும் இந்த ப்ரோக்ராம் தொடரணும். நம்மளுடைய ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. பசங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி டேவே ரொம்ப ஜாலியாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.